ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிண்ணத்தப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவேயும் ஒரு கிண்ணத்தப்பம் ரெசிபி போட்டிருக்கோம். இந்த கிண்ணத்தப்பம் முட்டை சேர்க்காமல் நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டையே சாப்பிடாம நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கிண்ணத்தப்பத்தில் முட்டை சேர்க்கறதுனால அவங்களால சாப்பிடவே முடியாது. அதுக்காக வேண்டி தான் நான் முட்டை சேர்க்காமல் இந்த கிண்ணத்தப்பம் செய்திருக்கேன். எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். எப்படி வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. பச்சை அரிசியில் தான் கிண்ணத்தப்பம் பண்ண போகிறேன். 1 கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த அரிசியில் ஹாட் வாட்டர் ஊற்றி 1 ஹவர் போல் நல்லா ஊற வைக்கலாம். ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வரும்படியாட்டி இருக்கணும், கொதிக்க வேண்டாம். 1 ஹவர் போல் அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பால் எடுத்துடணும். 1 கப்பு அரிசி போட்டிருக்கிறதுனால நான் 1 தேங்காயில் இருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். தலைப்பாலை தனியாட்டு எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கக்கூடியதையும் நான் வேறொரு பாத்திரத்தில் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஹவர் போல் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இதுக்கு கூடவே ஒரு 5 ஏலக்காயும் சேர்த்துடலாம். தலைப்பாலை ஊற்றாமல் மீதி இருக்கக்கூடிய பாலை ஊற்றி இந்த அரிசியை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிடணும். நல்லா அரைச்சதுக்கப்புறமா 1 கப்பு சீனியும் சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். முட்டை சேர்க்குறதாட்டு இருந்தால் இந்த சீனிக்கு கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இதில் நம்ம முட்டை சேர்க்கலை, அதனால் சீனியை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாலும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இந்த பால் 4 கப்பு கரெக்டாட்டு இருந்தது. தலைப்பாலையும் சேர்த்தே ஊற்றிடலாம். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு கோகோனட் மில்க் கரெக்டாட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணீரே ஆட் பண்ணக்கூடாது. எல்லா பாலையுமே சேர்த்து ஊற்றிட்டு இனி சீனியும் போட்டிருக்கிறதுனால நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். சீனி காணலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு சீனி கரெக்டாட்டு தான் இருக்கும். ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் 1.25 கப்பு சீனி ஆட் பண்ணிக்கிடலாம். இனி இதில் ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். மாவு பார்த்திங்கன்னா இவ்வளவு லிக்விடாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்ல சாஃப்டாக வரும். கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இனி இந்த மாவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடணும். காட்டன் கிளாத்துலையாவது இந்த மாதிரி பொடி ஓட்டை உள்ள அரிப்பிலையாவது நல்லா அரித்து எடுத்துக்கிடணும். 2-3 தடவையாட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடலாம். அரிசி அரையாமல் கிடந்தாலோ ஏலக்காயில் உள்ள துகள்கள் ஏதாவது கிடந்தாலோ எல்லாமே வந்துடும். நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா அவிச்சிட வேண்டியது தான். நீங்கள் இட்லி குட்டுவத்தில் வச்சு அவிக்கிறதா இருந்தாலும் அவிக்கலாம். நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றிட்டு அதில் தான் நான் சில்வர் பிளேட் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதிலேயே இந்த மாவை ஊற்றிடலாம். 1 கப்பு அரிசிக்கு கரெக்டான ஒரு பிளேட்டாட்டு இருந்ததுன்னா 1 பிளேட்டு தான் வரும். இது குக் ஆகுறதுக்கு டைம் 20 இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். முட்டையெல்லாம் போட்ட கிண்ணத்தப்ப ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். 1/2 ஹவர் போல் குக் பண்ணி எடுத்தாச்சு. கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிட்டுது. நான் இவ்வளவு நாளும் முட்டை சேர்த்தே கிண்ணத்தப்பம் சாப்பிட்டதுனால இதை விடவும் எனக்கு முட்டை சேர்த்தது தான் ரொம்பவே பிடித்திருந்தது. அதுலேயும் இல்லாமல் அதில் ஒரு லைட்டாக ஒரு எல்லோ கலரும் வந்திருக்கும். இதுவும் ஓகே தான், முட்டை சேர்க்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிண்ணத்தப்பம் பாதி அளவு குக்காகி இருக்கும்போதே சீரகம் நான் மேலே தூவியிருந்தேன். அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த கிண்ணத்தப்பத்தையும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. முட்டை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல சாஃப்டாகவே இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.